நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் என் வாழ்வின் நம்பிக்கையே என் ஜீவனாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவனாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. நம்மளை உண்டாக்கினவர் அவர். தாயின் கருள் உருவேறுள்ள நாட்கள் முதல் நம்முடைய கரு அவர் கண்களை கண்டது. என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன், வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா. நீதானையா. நீதானையா. நம்ம வாழ்க்கை நம்பிக்கை வேற எதுவும் இருக்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கணும். அன்று சாராள் ஆபிரகாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் போதுதான் அது அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில செய்தால். எல்லாமே சென்று போயிடுச்சு, ஒன்றுமே நடக்க கூடாதுதான். ஆனா தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருந்தார். ஹல்லேலூயா. உங்க இடத்துல வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கின் மேல நம்பிக்கையா இருங்க. தேவன் நிறைவேற்றுவா. நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். நடத்திடுவி. நான் நம்புவேன் என் நம்பிக்கையே என் வாழ்வு நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் என் வாழ்வு நம்பிக்கை நீதானையா. Thank you Lord. நீ நெகிழப்பட்டவனும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வரும் நடவாதுமா இருந்தாலும் ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாவும் தலைமையா இருக்கும் மகிழ்ச்சியாயும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மேலே நித்திய மகிமை, அந்த நித்திய ஆட்சிமை தலைமுறையாய் தொடர தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை மறந்துவிட தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே. சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன்.
வைக்கலப்பா, மருத்துவர்கள் மேல நான் நம்பிக்கை வைக்கலப்பா. உண்மை மாத்திரம் என் ஜீவ நாட்களெல்லாம் உண்மை உண்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உண்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ரோமருக்கு எழுதும் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ரோமர் 11:36. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. இது படித்த வசனம்தான். சகலமும் அவரால், காணப்படுகிற காணக்கூடாத அவரால். இரண்டாவது, அவர் மூலமாய். மூன்றாவது, அவருக்காக. இவ்வளவு அழகான ஒரு ஆழமான வார்த்தை. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: through him or all things. through him or all things. இன்றைக்கு அனைவரும் மறந்து போகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற எல்லாம் அவரால் தான். உங்கள் வசதி அவரால், உங்களுடைய வாழ்க்கை அவரால், உங்கள் மேன்மை அவரால், உங்கள் உயர்வு அவரால், எல்லாம் அவரால். அந்த வார்த்தைக்கடியன் சகலமும் அவராலும். எனவே நீங்க மறந்துடுறாங்க. எவ்வளவு வசதியா இருக்கிறோமே, மேன்மையா இருக்கிறோமே, உயர்வா இருக்கிறோமே, 4 காசு கையில் இருக்குது, அவரால். இரண்டாவது, அவர் மூலமாய். அவர்தான் அதற்கு காரண கர்த்தர். மூன்றாவது, அவருக்காக. இந்த வசதி அவருக்காக, இந்த மேன்மை அவருக்காக, இந்த உயர்வு அவருக்காக, இந்த வாகனம் அவருக்காக, இந்த வீடு அவருக்காக, இந்த படிப்பு அவருக்காக. இன்னைக்கு அனைவரும் மறந்துடுறாங்க. அவரால் தான் இந்த மேன்மை, அவரால் தான் இந்த உயர்வு, அவரால் தான் இந்த வாழ்க்கை. நான் யோசித்து பார்க்கிறேன். அவரால் தான் இந்த நிலை. இதை என்பவர்களே கொரிய தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். அவரால் எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு ஊழியர் கூடையிலே பேசுகிறேன். அவரால். இரண்டாவது, அவர் மூலமாய். எந்த மனிதனும் உதவி செய்யல, யாரையும் தூக்கி விடலை. இது யாரையும் தூக்கி விடுற காலம் இல்லை. இது அப்படி யாரும் அறிமுகப்படுத்துறது இல்லை. அவர் மூலமாய். மூன்று, அவருக்காக. கவனிங்கள், சுற்றி பார்ப்பதற்கு அல்ல. உலகத்துல பல தேசங்களுக்கு போகிறேன். இதுவரைக்கும் ஒரு சுத்தி பார்த்ததே கிடையாது. சுற்றி அதற்கு நேரமும் இல்லை, அது நம்முடைய நோக்கமும் இல்லை. நயகரா ஃபால்ஸ் போனால் நம்ம சுற்றி பார்ப்பதில்லை. உண்மை அதுதான். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நம்முடைய அழைப்பு அல்ல, அது நம்முடைய ஆசை அல்ல, விருப்பம் அல்ல. நம்முடைய நோக்கம் கர்த்தருடைய வார்த்தை. ஜனங்களுக்கு வார்த்தையை போதிக்க வேண்டும், வார்த்தையை சொல்ல வேண்டும், அதுதான் ஆசை. இந்த நாளிலே ஒரு 6 குறிப்புகளை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அவரால் உண்டான பல காரியங்கள். நம்பர் 1, ரோமருக்கு எழுதும் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. அந்த வார்த்தை இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். அடுத்த வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பணம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உறவை கொடுக்கிற சமாதானம் அல்ல, த்ரூ கிரைஸ்ட். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வித் காட். We have a peace with God. 3 காரியங்கள். Peace of God, peace in God, peace with God. தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு சமாதானம், தேவ சமாதானம். அந்த வார்த்தையை தேவ சமாதானம்.
முதலாவது தேவனிடத்தில் சமாதானம், இரண்டாவது தேவனோடு சமாதானம், மூன்றாவது தேவ இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இருக்குது, ஆனா தேவ சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் என்ற வார்த்தை அன்பானவர்களே, the peace and happiness is based on happenings. சம்பவங்கள் மாறும்போது சமாதானம் மாறிடுது. தேவ சமாதானம் அப்படி கிடையாது. என்ன வந்தாலும், எதிர் வந்தாலும், புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் உங்களுக்கு எதிராக எதிர்த்து வந்தாலும், it cannot change. மாறாதது, மறவாதது, முடிவில்லாதது. இந்த வார்த்தை சொல்கிறது தேவ சமாதானம். இதுதான் உலக சமாதானத்திற்கும் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். உலகம் தராத அன்பு, உலகம் தராத சமாதானம், உறவுகள் தராத சமாதானம், படிப்பு, அந்தஸ்து, ஜாதி இத்தராத சமாதானத்தை கிறிஸ்துவின் மூலமாய் திரும்ப துருகியும் அவரால் அவர் மூலமாய் அவருக்கு அப்படின்னா அந்த சமாதானத்தை கொடுக்கிற நோக்கமே நீ அவருக்கு பயன்பட வேண்டும். உடைய ராஜ்யத்திற்கு, உடைய நோக்கத்திற்கு, உடைய ஊழியத்திற்கு. நீ எல்லாம் சொல்றாங்க சமாதானமா இருக்கிறேன், நீங்க சமாதானம் இருப்பதற்கு காரணம் அவர் தான். அந்த வார்த்தை அவருக்காகத்தான் அவர் சமாதானம் வச்சிருக்கிறார். அவருடைய பணி செய்ய, அவருடைய ஊழியம் செய்ய, அவருடைய காரியம் நிறைவேற்ற. இரண்டாவது குறிப்பு, அவர் மூலமாய் நம் கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்கிறது. ரோமர் 5:11 அடுத்த வார்த்தை கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு மேன்மை. நான் வாசிக்கிறேன். அதாவது 2 காரியம் போட்டிருக்குது. அதாவது ஒப்புரவாதலை பெற்றோம், பாவ மன்னிப்பை பெற்றோம், மேன்மையை பெற்றோம். நிறைய பேருக்கு இந்த மேன்மை யாரால் வந்ததுன்னே புரியல. என்னை கேட்டுக்கொள்ள பிள்ளையே, நீங்க அந்த மேன்மை தச்சல உழைப்பால இப்படி எல்லாம் கிடையாது. வார்த்தை படிக்கிறேன். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை, அட்டோன்மெண்ட், ரெகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். 2 காரம் பிரித்து வாசிக்கிறேன். தேவனோடு இருக்கிற ஒப்புரவு, எங்கேயோ பிறந்து வளர்ந்து அவருடைய காணியாட்சிக்கு துரோகிகளாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட வேதம் சொல்லுகிறது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின. இவ்வளவு பெரிய பாக்கியம். ஒப்புரவாக்குதலை கிடைக்க பண்ணினார். அது வசப்படுறது கிறிஸ்து மூலமாய். அது மட்டுமல்ல, இந்த ஒப்புரவாகுதல். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த மேன்மை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, நினைக்காதீங்க ஏதோ நான் புண்ணியம் பண்ண ஜெபம் பண்ண இல்ல. இந்த மேன்மை த்ரூ கிரைஸ்ட். இந்த பெயர் அவரால், இந்த மேன்மை அவரால் தான். ரொம்ப பேருக்கு புரியுது இல்லை. இன்னைக்கு நீ மேன்மையா இருக்கிறீங்க, இது காரணமே ஆண்டவர் இயேசுதான். அவரால், அவர் மூலமாய், அவரால் தான் இந்த மேன்மை வந்திருக்கிறது. எந்த மேன்மை சிலுவை இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரின் நிலை. எனவே போல் சொல்லுகிறார், சிலுவை குறித்து எல்லாம் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சில இடங்களையும் குதிரையினம் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு பணப்பெருமை, சிலருக்கு அழகு பெருமை வேண்டாம். pride of race, இனப்பெருமை வேண்டாம். pride of face, அழகு பெருமை வேண்டாம். pride of grace, கிருபை பெருமை. பேருக்கு தான் பெருமை. என் அன்புடைய ஊழியர்களே, நீ இன்றைக்கு மேன்மையா இருக்குன்னு சொன்னால் அதற்கு அவர்தான் காரணம். நான் இன்னைக்கு மேன்மையா இருக்குன்னு சொன்னால் என் தாய் தப்பன் அல்ல, புண்ணியம் அல்ல, தவமங்கள் அல்ல, புகழ் அல்ல, the grace of God. இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், through him we received. அதை வார்த்தைப்பட்டது அவர் மூலமாய் மேன்மை பாராட்டுதல். நீ மேன்மை பாராட்டு, இந்த மேன்மைக்கு காரணமே அவர் தானே. அதை விட்டுட்டு எதையோ மேன்மை பாராட்டுறீங்க. ஜாதி மேன்மை, பண மேன்மை, குல மேன்மை. நீ எல்லாருமே கவனிங்கள், ஸ்டேட்டஸ் பார்க்கிற மக்கள் ஏறாலும் அது பார்க்க தப்பு இல்லை. ஆனால் இந்த மேன்மைக்கு அவர்தான சொந்தக்காரர். உங்களை மேன்மையை வைத்தவர் அவரை மேன்மையை வைப்பாரே, அது யோசிக்க மாட்டீங்க. நீங்க மேன்மையா பிறக்கல, ஆனா உங்களை மேன்மையா வைத்தவர் அவரை மேன்மை வைப்பார். இன்றைக்கு இந்த பெண்ணை பெற்ற எல்லாரும் சொல்றாங்க, பையனை சொந்த வீடு இருக்குதா? அதே போல பையன் ஆச்சரியமாகலாம், பொண்ணு சொந்த வீடு. அந்த பொண்ணு சொந்த வீடு என்ன பண்ண போறான்?
அதுக்கு 4-5 அண்ணா இருக்கிறா, அக்கா தங்கச்சி இருக்காங்க. பெண் வைத்திருக்கிறவங்களாம் கேட்கிறாங்க, என் மகள் வாடகை வீட்டுல கூட்டியிருக்க கூடாது, காலம் முழுக்க கஷ்டப்படணும் என கேட்க. அப்படி உங்க பெற்றோர் யோசித்திருந்தா உங்களுக்கு நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு மேன்மை தந்தவர் அந்த பையனுக்கு ஒரு மேன்மை தர மாட்டாரா? கவனிங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், சிந்தையை மாற்று, எண்ணங்களை மாற்றுங்கள். அவர் மூலமா தான் மேன்மை. உங்களை மேன்மை வைத்தவர் அவரை மேன்மை வைப்பார். மேன்மை என்பது உழைப்பால் உண்மைதான், தேவனால்தான் மேன்மையே. எந்த தேவனால், எந்த தேவனால். அந்த மேன்மைக்கு சொந்தக்காரர் அவர் தான். நம்முடைய பிள்ளைகளை, என்னுடைய அப்பா அம்மா என்னை உயர்த்தல, என்னுடைய சந்ததியை உயர்த்தல, என் குடும்பம் உயர்த்தல, நான் அதாவது எந்த உறவுகளை உயர்த்தல. இந்த மேன்மைக்கு அவர்தான் காரணம், அவர்தான், அவர் மட்டுமே. 3வது குறிப்பு, அவர் மூலமாய் நமக்கு கிடைத்த அடுத்த ஆசீர்வாதம் சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆங்கிலத்து வித்தியாசமா இருக்கு, ஆங்கிலம் வாசிக்கிறேன். We have joy in God through Jesus. 5:11. 5 தமிழ்ல வித்தியாசமா இருக்கிறது. 5:11 we have joy in Christ Jesus. தமிழ் பைபிள்ல வித்தியாசமா இருக்கிறது. இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின தேவன். ஆங்கில வேதத்துல the joy in God through Jesus, அதாவது கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற இந்த நித்திய மகிழ்ச்சி. இதுல 2 காரியங்கள் உண்டு. ஒப்புரவாக்குதல் ஒரு மகிழ்ச்சி, மேன்மை ஒரு மகிழ்ச்சி. இந்த 2மே அவரால் தான் வருது. மேன்மை அவரால, இங்க சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை ஜாய் த்ரூ கிரைஸ்ட், அவர் மூலமாக இந்த மகிழ்ச்சி. ஆரம்பத்துல சொன்னேன், ஹாப்பினஸ் இஸ் டிஃபரெண்ட், ஜாய் இஸ் டிஃபரெண்ட். ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹாப்பனிங்ஸ், ஜாய் பேஸ்ட் ஆன் ஜீசஸ். ஜாய் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான். ஜீசஸ் ஓவர் யூ, ஆண்டவர் மேல் இருந்தால், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். சொல்கிறது we have a joy through our Lord. மகிழ்ச்சி என்பதே அவரால் தான். என பக்தன் பாடினார், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தான் ஐயா. மகிழ்ச்சிக்கு அவர் சொந்தக்காரர். பணம் கொடுக்கிற மகிழ்ச்சிகளை விட உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகள், பெற்றோர், நம்முடைய சந்ததி கொடுக்கிற எல்லா வேலைகள் கொடுக்கிற மகிழ்ச்சியை விட அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி மேலானது. ஜாய் இன் கிரைஸ்ட், த்ரூ கிரைஸ்ட். 4வது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டது. அடுத்த ஒரு வார்த்தை தெரியுமா? 4 ரோமர் 6:23. கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இட்டர்னல் லைஃப் த்ரூ கிரைஸ்ட். நித்திய ஜீவன், ஜீவன் அல்ல, நித்தியமான, நிரந்தரமான, அழிவில்லாத, மாசற்ற, வாடாத, அதை அவர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தை சொல்கிறது நித்திய, கிறிஸ்துவினால் உண்டான. அதுல ஒரு வார்த்தை போட்டுருது, பாவத்தின் சம்பளம் மரணம். அது உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் தேவனுடைய கிருபையோ, அடுத்த வார்த்தை வரங்களோ, அடுத்த வார்த்தை 3 தான் சொல்றார். கிருபைகளை தந்தார், வரங்களை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார். கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படியானால் அன்பாளுடைய இந்த ஜீவன் அழிந்து போகிற ஜீவன், அவர் கொடுக்கும் ஜீவன் அழியா ஜீவன். எனவே அவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும். இந்த ஜீவன் அழிவு உள்ளது, ஆனால் அவர் கொடுக்கிற ஜீவன் அழிவே இல்லாதது, முடிவே இல்லாதது, நித்தியமானது. We receive eternal life. தமிழ் வேதத்துல நித்திய ஜீவன், ஆங்கில வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை இட்டர்னல் லைஃப். நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அவர் கொடுக்கிற வாழ்க்கை நித்திய வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. இதெல்லாம் இந்த உலகத்துல மனிதன் தர முடியாது, அவரால் மட்டும்தான் தர முடியும். அவரால், அவருக்காக, அவரை கொண்டு. 5வது, அவர் கொடுக்க கிறிஸ்து மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் 1 கொரிந்தியர் 15:57. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுல வார்த்தைப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். ஆங்கிலத்துல இந்த வார்த்தைப்பட்டது victory over death. அதாவது
we are victory over death, we are victory over everything. இன்றைக்கு அது முதலாம் போட்டது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, மோசமான நிலையிலிருந்து வேதம் சொல்வது ஜெயம் கொடுக்கிறவர். அவர் இல்லை என்றால் தோல்விதான். தோல்வி வாழ்க்கையே தோல்விதான், தோல்வி மேல தோல்வி. ஆனால் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர் கர்த்தர். He can change your victim into victor. He can change your fatal into final. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன் தலையெழுத்தை மாற்றுவார். இசைக்கியாவின் தலையெழுத்தை மாற்றினவர், பேதுருவின் தலையெழுத்தை மாற்றினவர், தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறார். ஐயரே, நாமும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. தேர்ச்சி பெற்ற மீனவன், கடலிலே பிறந்து கடலே வாழ்ந்து கடலே, he knows everything. He knows the ups and downs of the sea. அந்த கடலின் ஆழம் உயரம் எல்லாம் அறிந்தவன். அறிவு அனுபவங்கள் கைவிட்டு விடும், அல்லவன் கைவிடவே மாட்டார். வார்த்தை சொல்கிறது, அவர் எப்போதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எப்போதும் எல்லா இடங்களிலேயும். அரசியல்வாதிகளுக்கு குறிப்பிட்ட வெற்றிகளை தோல்வி கிடைக்குது. இந்த விளையாட்டுத்துறை வெற்றி பெறாத தோல்வி அடைகிறாங்க. அதை அப்படி இல்லை, எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இன் ஆல் டைம்ஸ், ஆல் பிளேசஸ். அவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? வெற்றி, வெற்றி, வெற்றி. அதுதான் தேவன், வெற்றி வேந்தர். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, பல தோல்வியை சந்தித்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, பொருளாதாரத்திலே தோல்வி, எல்லாம் தோல்வி, தோல்வி, தோல்வி. ஆனால் தோல்வி வெற்றியாய் மாற்றுகிறவன் கர்த்தர். பேதுருக்கு எல்லாமே தோல்விதான். இவனுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி, வெற்றியாய் மாற்றுகிறவன். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் யாரென்றால், ஜெயத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர், ஜெயத்தை கட்டளையிடுகிறவர், ஜெயம் கொடுக்கும் தேவன். அதான் பாட்டு பாடுறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயத்தை கொடுக்கிறவர். அதை உன்னால் உருவாக்க முடியாது. You cannot earn, but you can receive. நீங்கள் சம்பாதிக்க முடியாது, உங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், ஜெயத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் விஷயத்துல தோல்வி மேல தோல்வி, 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 ஜெயமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவோட வரும்போது ஜெயம், ஜெயம், ஜெயம். உன்னுடைய வியாபாரத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெயம் சொல்லுவது, அவர் மூலமாய் நமக்கு ஜெயம். இந்த செய்தி என்றால் த்ரூ கிரைஸ்ட், அவர் மூலமா உங்களுக்கு ஜெயம் உண்டு. கடைசியாக ஆறாவது குறிப்பு அந்த வாசல்கிறது, அதாவது ஆல்வேஸ் he give the glory through Christ. அதாவது வேதம் சொல்லுகிறது, ரோமர் 16:27, கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கு மகிமை. ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ரெண்டு வார்த்தை. உன்னை மகிமைப்படுத்துகிறார், உன் மூலமா அவர் மகிமை அடைகிறார். உன்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் எப்போதும் எல்லா இடத்திலும் அல்லப்பட்டது கிறிஸ்துவின் மூலமாய். ரெண்டு அர்த்தம் உண்டு. உங்களை மகிமைப்படுத்துகிறார், உங்கள் மூலமாய் அவர் மகிமை அடைகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா இருப்பாய். உன் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். என் அன்பு பிள்ளையே, யோசித்து பாருங்க. அதாவது என்றென்றைக்கும் மகிமை, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை glory through our Christ. ஒவ்வொரு நாளும் உன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உன் வேலை தலஸ்தல, உன் குடும்ப வாழ்க்கையில, நீ போகும் இடமெல்லாம் God wants to glorify you. ரெண்டு வார்த்தை, உன்னை மகிமைப்படுத்தி அதுல மகிழ்கிற கர்த்தர், உன்னை உயர்த்தி அந்த உயர்விலை பூரிக்கிற கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, வேத்தில் எத்தனையோ பேரை உயர்த்திருக்கிறார். எத்தனையோ பேர், ஒன்றுமில்லாதவர்களை, ஆடு மேய்த்தவனை, அத்திப்பழங்களை பொறுக்கினவனை, கிறிஸ்துவர்கள் ஒரு தவறான தொழில் புரிந்த ஒரு ராகாபை, எல்லாரும் தள்ளப்பட்ட ரூத்தை தேவன் மகிமையுள்ள ஒன்றாய் மாற்றுவார். நீ நினைக்கலாம், ஒருவேளை உங்க ஊர்ல, உங்க சமுதாயத்துல, உங்க குடும்பத்துல நீங்கள் ஒருவேளை அந்த லீஸ்டா இருக்கலாம்.
உங்களை கர்த்தர் பெஸ்டா மாத்துவார் என்றால் அவர்தான் ஆண்டவர். இதனாலே அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்விலே விட்டு சிறக்க பண்ணுவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் இல்லடத்திலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்களை பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணும். த்ரூ கிரைஸ்ட் நீ கொடுக்கிற சமாதானம், நீ கொடுக்கிற வெற்றி, நீ கொடுக்கிற மகிழ்ச்சி, நீ கொடுக்கிற வாழ்வு எல்லாவற்றையும் சொந்தக்காரராய் மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ்கிற கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.